ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவோட லென்த் தான் எடுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் 11 இன்ச் எடுத்திருக்கேன் ஸ்லீவோட லென்த்தை. என்னோட ரெடி லென்த் வந்து 10 இன்ச்சு ப்ளஸ் அதோட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 11 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். லென்த் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேப் ஹைட்டு கண்டுபிடிக்க போகிறோம். கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா செஸ்ட் டிவைடட் பை 12 ப்ளஸ் 0.75 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 3.6 கிடைக்கும். ஸோ 3.6னா 3.5க்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக. ஸோ அதுதான் வந்து 3.6ன்னு சொல்லுவோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் ரவுண்டு இப்போ வந்து உங்களுக்கு 16னா அதோட ப்ளஸ் ஒரு 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் நம்ம ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஹேண்ட் உள்ளே போகும். ஸோ 1 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி 17 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 8.5 வருது. ஆனால் நீங்கள் இங்கே மார்க் பண்ணும் போது ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 1/4 இன்ச்சோ மைனஸ் பண்ணி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். பிகாஸ் நம்ம வந்து பயாஸில் நம்ம கட் பண்ண போகிறதுனால நீங்கள் எக்ஸாக்டாக மார்க் பண்ணும்போது எக்ஸஸாக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணுறோம். இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்டு நம்மளுக்கு எங்கே வந்து உங்களுக்கு லென்த் முடியுதோ அந்த இடத்துல ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்து அதை மார்க் பண்ணிக்க போகிறோம் டிவைடட் பை 2 பண்ணி. இப்போ ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 10 இன்ச் இருக்குன்னா 10 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 5 மார்க் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல க்ராஸாக ஒரு லைன் மார்க் பண்ண போகிறோம். க்ராஸாக ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மிட் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். பாயிண்ட் மார்க் பண்ண இடத்துலேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் வந்துட்டு ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுறோம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் எடுத்துகிட்டு நான் எப்படி வைக்கிறேனோ இந்த பாயிண்ட்டையும் அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கர்வ் மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இங்கே இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம ஆர்ம் ரவுண்ட் வந்து 8.5 பார்த்தோம் இல்லையா, அந்த 8.5 இங்கே வருதான்னு கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு செக் பண்ணும் போது 8.5க்கு ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கம்மியாக வந்தாலும் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது பயாஸில் தான் கட் பண்ணுவோம். சீம் 11 சைடில் 1/4 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட்டு ஆர்ம் ஹோலுக்கு எப்படி கட் பண்ணணும்னா மிட் பாயிண்ட்லேருந்து உள்ளே 1/2 இன்ச் எடுத்துகிட்டு கீழே 1/4 இன்ச் மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 1/2 இன்ச் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட்டை ட்ராவல் பண்ணி அந்த 1/4 இன்ச்சில் டச் பண்ணிவிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேலை டர்ன் பண்ணிவிடுங்க. டர்ன் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைன்லேருந்து இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ அதே 8.5 ஃப்ரண்ட்டுக்கும் வருதான்னு நம்ம பார்க்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்ச் டேப்பை டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சேம் 2 பாயிண்ட்டு கம்மியாக வருது. ஸோ பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து பயாஸில் கட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ மேலேருந்து ஒரு 6 இன்ச் லென்த் வைஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஆர்ம் ரவுண்ட் அந்த 6 இன்ச்சில் வந்துட்டு ஆர்ம் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட லூஸ் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் எனக்கு 1/4 இன்ச் டிஃப்ரென்ஸ்னால நான் 1/4 இன்ச் மார்க் பண்ணுறேன். இல்லை எனக்கு இது வேண்டாம் கொஞ்சம் லூஸ் வேணும்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணவே வேண்டாம், அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்லீவ்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.